சீமானுடைய போக்கையும் திமுகவின் போக்கையும் ஒப்பிடாதீங்க. கேட்டீங்களா? சீமான் ஒரு தற்குறி, அவன் ஒரு தவக்கடை. திராவிடத்தை யாரே எதிர்க்கிறாரு. திராவிடம்னா என்னன்னு கேக்குறாரு யாரு? சீமான். எதையும் படிக்காம தண்ணி அடிச்சிட்டு தாண்டி குதிக்கிறதா? தெலுங்கு தேசம் என்று ஆந்திராவில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் ஏன் சீமான் பேசக்கூடாது? தென்னிந்திய மக்கள் மட்டும் பிஜேபிக்கு எதிராக, ஆதிக்கத்துக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக, பாசிசத்திற்கு எதிராக வாக்களிக்கிறார்கள் என்கிற பொழுதே திராவிடம் உயிரோடு இருக்கிறத உணர்ந்து கொள்ளுகிறீர்களா? ஒரு காலத்துல திமுகவில இருந்து பிரிஞ்சு வந்தாங்க தான், உங்களுக்கே அது தெரியாது. ஒரு காலத்துல வைகோ அவர்கள், நீங்க அப்படி போகும்போது திமுக ஒன்றுமே கரைந்து போகலையே, இன்னைக்கும் நிக்குது. 5000 மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு பகுதி ஒன்றிய கவுன்சில். அதுல கூட ஒரு ஆள் இல்லாத இந்த அநாத பெயருக்கு புலம்புற அரசு காது கொடுத்து கேட்குமா? கடலோர எல்லை தான் இந்திய கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த எல்லைக்குள்ள தமிழக காவலர்கள் மீனவர்களுக்கு பாதுகாப்பா போக முடியாதா? போக முடியும். அப்புறம் எப்படி? அதைத்தான் சீமான் சொல்றாரு. மீனவர்கள் மொத்தம் மீன் பிடிச்சு போறாங்க, நான் ஒரு 2 படையை அனுப்பி வைக்கிறேன், பாதுகாப்புக்கு இருக்கட்டும் அப்படின்னு அனுப்புறேன். சீமான் எந்த இடத்துல தவறு வர்றாருன்னு நினைக்கிறீங்க? அரசு அனுப்பலைங்க, இவன் அனுப்ப சொல்லுங்க. ஆண் மகனா இருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்த பேரா இருந்தா இவனையே அனுப்ப சொல்லுங்க. ஒரு வேளை நாளை தமிழ் தேசத்தை ஏற்று திராவிடத்தை புறக்கணித்து மக்கள் சென்று விட்டார்கள் என்றால் உங்களுடைய முடிவு என்னவாகும்? எடப்பாடியை சொன்னால் அதிமுக சொல்றது, எடப்பாடி ஒண்ணு அதிமுகவினுடைய அத்தாரிட்டி இல்ல. நீங்க மண்டுகள்னு குறிப்பிட்டது அப்ப கூட்ட நிகழ்ச்சிகள் வந்து அவங்க தான் மண்டுகள்ன்ற அர்த்தம் தானே. வேற ஒரு நாட்டுல நம்ம நாட்டின் பிரதமரை கௌரவிச்சுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல நீ இப்படி போடும் பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவாரு? அங்க போயிட்டு முடிச்சுட்டு வரத்தானே போறாரு, வந்து தீர்வு காணத்தானே. உடனே திரும்பி வரணுங்க, உடனே திரும்பி வரணும், பயணத்தை ரத்து செய்துட்டு வரணும். எங்க போய் நான் புடுங்க வைப்பறேன். அதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கு? ஒரே நாடு ஒரே நாள் ஒரே டைம்ல தேர்தல் வைக்க போறாங்க. இதுல என்ன எப்படி வைக்க முடியும்? தேர்தலாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், இதெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான். அதை இன்னைக்கு பாஜக அமல்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் புத்தி இல்லாமல் கொண்டு வந்து விட்டாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல், சினிமா என்ற 2 களத்திலும் மக்களால் ரசிக்கக்கூடியவரும், இன்றைய அரசியலில் இளைஞர்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவருமான எழுத்தாளரும் பேச்சாளருமான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நிறைய இடங்கள்ல மக்களே பதிவிடுறாங்க. என்ன பதிவிடுறாங்க? திராவிடத்தின் வளர்ச்சி தான் இப்படி இந்த விவாகரத்து. திராவிடத்தால தான் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு, தமிழ்நாட்டுல திராவிடத்தால தான் மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுல திராவிடத்தால தான் இன்னைக்கு கல்வி, சுகாதாரம், தனிமனித வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது. திராவிடத்தால தான் தமிழ்நாட்டுல தொழில். அந்த திராவிடத்தை எதிர்த்து 35 லட்சம் மக்கள் சீமானு கோட்டை மக்கள் எதிர்க்கிறாங்கல்ல. 35 லட்சம் அடுத்த தேர்தலில் 5 லட்சமாக குறையும், அவ்வளவுதான். அது இன்னும் 35-70 மாறினால் என்ன பண்ண? அதெல்லாம் மாறவே வைக்காது. சீமானை எந்த நாயும் இனிமேல் சீண்டாது. 8% மக்கள் சீண்டி இருக்காங்களே. அதான் அது இன்னும் அது போகும், பள்ளத்துக்கு போகும். திராவிடமும் குறைஞ்சுதானே வருது. 33 அதெல்லாம் வராது. கணக்கு சரிதானே. 27க்கு வந்திருக்கிறது 33ல இருந்து திராவிடத்துக்கும். சீமானுடைய போக்கையும் திமுகவின் போக்கையும் ஒப்பிடாதீங்க. கேட்டீங்களா? சீமான் ஒரு தற்குறி, அவன் ஒரு தவக்கடை, அவன் ஒரு உணர்ச்சி அரசியலை வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் இளைஞர்களை மூளை செலவை செய்தார். இன்னைக்கு அந்த இளைஞர்கள் தவறான திசைக்கு நம்மை வழிகாட்டுகிறார் என்று புரிந்து கொண்டு அவரை விட்டு விலகி வருகிறார்கள். சரின்ட்டு போறாங்களே நிலைய இளைஞர்கள், விலகி வருகிறார்கள். அந்த எண்ணிக்கை தான் அதிகமாயிட்டு இருக்கு. சரின்னு ஏற்றுக்கொள்கிற எண்ணிக்கை குறைந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சீமானுடைய அரசியல் அப்படி. அவரை முன்னிலைப்படுத்துவதற்காகவே ஒரு கும்பல் அரசியலுக்கு அவர் தலைமை தாங்கி இருக்கிறார். அந்த கும்பல் சீக்கிரம் கூடி கலையும். அந்த சீமான் என்ற ஒற்றை நபரால் தான் இன்னைக்கு தாவேகா விஜய்னு ஒரு நபர் வந்தாலும் திராவிடத்தில் பாதியை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசத்தை பாதி ஏற்றுக்கொள்கிறாரே. அது சீமான் வந்ததின் விளைவுதானே விஜயும். என்னது? விஜயும் தமிழ் தேசத்தை பேசுறாருல்ல. ஆமா. அப்போ சீமான் ஒரு தமிழ் தேசத்தை தான் பேசுறோம். அவர் திராவிடத்தை யாரே எதிர்க்கிறாரு. திராவிடம்னா என்னன்னு கேக்குறாரு. யாரு? சீமான். என்னிட்ட வர சொல்லு, பாடம் எடுத்து கொடுக்குறேன். அவரும் படித்துதான் பார்த்து. அவன் என்னத்தை படிச்சான்? கம்பேரிட்டிவ் கிராமர் படிச்சானான்னு கேளுங்க. அப்பா துறைக்கு புத்தகத்தை படிச்சானான்னு கேளுங்க. ஜான் மார்ஷலுடைய புக்கை படிச்சானான்னு கேளுங்க. எதை படிச்சான்? சூரியநாராயண சாஸ்திரியை வாசிச்சானு கேளுங்க. எதையும் படிக்காம தண்ணி அடிச்சிட்டு தாண்டி குதிக்கிறதா? திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான். ஒற்றை பேர் போதாது, அதுக்கு 2 பேர் வேணுமா? அது காலத்தால உருவாகும்.
திராவிட தேசியம் தான் முதல்ல உருவானது. திராவிட தேசியத்தில் தமிழ் மட்டும்தான் இருக்க, வேற்று மொழிகளும் இருக்கு. வேற்று மொழிகளும் இருக்கு. தெலுங்கு இருக்கு, மலையாளம் இருக்கு, கன்னடம் இருக்கு, துளு இருக்கு. ஆனா அவங்க யாரும் அப்படி சொல்லலையே. தமிழ்நாட்டுல மட்டும் தான் இப்படி சொல்லப்படுது. தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஜெயிச்சு? திமுக. கேரளாவில் என்ன கட்சி ஜெயிச்சு? கம்யூனிஸ்ட். தெலுங்கானாவில் எந்த கட்சி ஜெயிச்சு? காங்கிரஸ். கர்நாடகத்தில் எந்த கட்சி ஜெயிச்சு? காங்கிரஸ். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? தென்னிந்திய மக்கள் மட்டும் பிஜேபிக்கு எதிராக, ஆதிக்கத்துக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக வாக்களிக்கிறார்கள் என்கிற பொழுதே திராவிடம் உயிரோடு இருக்கிறத உணர்ந்து கொள்கிறீர்களா? ஆந்திராவில் யார் இப்ப ஆட்சி அமைச்சிருக்குது? ஆந்திராவிலையும் காங்கிரஸுக்கு பார்ப்பனியத்துக்கு எதிரானவங்க தான். கட்சியின் பெயர்? கட்சியின் பேர் தெலுங்கு தேசம். தெலுங்கு தேசம் என்று ஆந்திராவில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் ஏன் சீமான் பேசக்கூடாது? தெலுங்கு தேசம்ங்கிற இந்த கட்சிக்கு பேருங்க. ஆமா ஆமா. அவர் அதே போலதான் தமிழ் தேசம் பேசி நாம் தமிழர் ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டு வர்றாரு. இவர் என்ன கேட்கிறாரு? இவர் உருவாக்கல, உருவாக்கனவருக்கு பேரு சீபா ஆதித்தனார். உருவாக்கியவர் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காருல்ல. தொடர்ந்து வச்சிருப்பாரா? அதுக்கு உத்தரவாதம் இருக்கா? அந்த வெளிப்பாடு தானே 8%. இனிமேல் அந்த 8% இருக்குமா? குட்டிச்சுவராகும். இன்னும் நிரூபணமாகல. இன்னைக்கு நம்ம இருக்கிறதானே பேச முடியும். யார் இருக்கா இன்னைக்கு? எத்தனை மாவட்ட செயலர் போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்துல திமுகவில இருந்து பிரிஞ்சு வந்தாங்க தான். உங்களுக்கே அது தெரியாது இல்ல? ஒரு காலத்துல வைகோ அவர்கள், நீங்க அப்படி போகும்போது திமுக ஒன்றுமே கரைந்து போகலையே, இன்னைக்கும் நிக்குதே சார். திமுகவுக்கு பலம் வேற சார். அது அண்ணா உருவாக்கி அடித்தளம். அது காலத்தில் கருகி போகாத கொள்கை. ஒரு தனி மனிதன் அந்த கட்சியினுடைய சுகதுக்கத்தை தீர்மானிக்க முடியாது. அது ஒரு விலை மதிக்க முடியாது லட்சிய பயணம். இது லட்சிய பயணமா? என்ன திமுகவோட போய் அந்த பையல கம்பேர் பண்றீங்க? திமுக அஞ்சுகிறதுன்னு சொல்றாரு சீமான். திமுக எதுக்கு சார் அஞ்சணும்? திமுக எதுக்கு அஞ்சணும்னு கேக்குறேன். அவரின் ஒற்றை குரல் தானே இன்னைக்கு பேனா சின்னம் வைக்க விடாம நிப்பாட்டி வச்சிருக்கு. பேனா சின்னம் வைக்க ரூபாய் இல்ல, வைக்கல. அன்னைக்கு ரூபாய் இருக்குன்னு சொன்னாங்க. வைக்கணும்னு இன்னும் ஆசை இருக்கதான். ஆனால் மக்கள் மத்தியில் என்னவா இருக்கு? சீமான் குரல் கொடுத்தாரு, அதனால வைக்கல, பயந்துட்டாங்கன்னு தானே ஒரு பதில் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. சின்னம் வைப்பதற்கு காசு இல்லை, வைக்கல. இல்லைன்னா அது ஒரு எதிர்ப்பு இருந்தா, ஏன் எதிர்ப்பு வருது எங்க அப்பான்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்காம தவிர்த்திருக்கலாம். அது நல்லெண்ணத்தில் கூட அமைஞ்சிருக்கலாம். இதுல என்ன இந்த பையலை கண்டு பயந்து வைக்கலையா? இல்ல, அவர் கேட்கும் கேள்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் சரின்னு நினைக்கிறீங்களா? அந்த தொடர்ந்து அவர் அந்த திராவிடம் தமிழ் பேசிக்கிட்டே இருக்காரு, மக்களும் போறாங்க. மக்கள் இது சரியான வகையில போறாங்களா? இல்ல அவர் சந்தில கூட்டம் போட்டா பெரிய கூட்டமா? OMCல பேசுனானா? பணம் கொடுக்காமல் ஓட்டுகள்னு சொல்றாரு அவரு. பணம் கொடுக்காம இந்த 8% வந்தது. ஆமா, இன்னும் 200 தொகுதி இருந்தாலும் நிப்பான். அவனுக்கு வசூல் தானங்க, அவனுக்கு ஈன பிழப்புங்க இது. இல்ல, அவரை விட்டுறலாம். ஓட்டு போடுற மக்களை நம்ம கணக்கில் எடுக்கணும்ல. ஓட்டு போடுற மக்களுக்கு தெரியாது இல்ல, உணர்த்தணும்ல. உணர்த்துவாங்க. அது உணருதோ இல்லையோ, திராவிடத்தை பிடிக்காம கட்சியில இருக்கிற தம்பிகள் உணர்ந்துட்டாங்க, அலை அலையா வெளியிடுறாங்க. 2026 தேர்தலில் இந்த கட்சி உயிரோட இருக்காது. திமுகவும் பல பேர் இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சொல்ல முடியாது. திமுக நிறைய அபாயங்களையும் ஆபத்துகளையும் தாண்டி வந்த கட்சி தம்பி. சரி, இது ஒண்ணும் அப்படி ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு என்ன கொள்கை சொல்லு, இவனுக்கு கொள்கை சொல்லு, இவனுக்கு திட்டம் சொல்லு, இவனுடைய நோக்கத்தை சொல்லு. ஒண்ணுமே கிடையாது. அவரின் ஒரே உணர்வு தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளுகிறாங்க, வேற யார் ஆளுறா? அவரின் பதில் வேற ஒன்றாகவே இருக்கு. என்ன இருக்கு? தெலுங்கர்கள் அதிகமாக இங்க ஆட்சி செய்யறாங்க, அவங்க தான், அவங்களுடைய பிடிகள் தான் தமிழ்நாடே இருக்குன்னு ஒரு பதிலையுமே வைக்கிறாரு அவர். ஆமா, தெலுங்கர்கள் நேற்றுக்கும் இருந்தாங்க, இன்னைக்கும் இருப்பாங்க, நாளைக்கும் இருப்பாங்க. இதுல என்ன இருக்கு? இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா? அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, ஆளக்கூடியவர்கள் தமிழராக இருக்க வேண்டும் சொல்றாரு. ஆளக்கூடியவர்கள் தமிழர்களா தான் இருக்காங்க. ஆனால் அவர் அப்படி சொல்லலையே. அவன் சொல்லலைன்னா? அவர் மட்டும் சொல்லல, எதிர இருக்கக்கூடிய பாஜக சேர்ந்தவர்களும் சரி, அதிமுகவிலும் சில முன்னாள் அமைச்சர்களும் சரி சொல்கிறார்களே. அது போல தெலுங்கு பேசுகிற மக்கள் தமிழ்நாட்டின் தலைநகரில் இருக்காங்க. அவர்கள் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தொண்டாற்றி இருக்கிறார்கள். இந்த நாட்டில் 56 கவன ஈர்ப்பு தீர்மானம் இலங்கை தமிழர் புரட்சிக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தவருக்கு பேர் வைகோ. சரி, அவரை தெலுங்குன்னு முத்திரை குத்தி அடைச்சிருவீங்களா? என்னங்க இது அநியாயம்? இதுதான் இனவாத அரசியலுங்கிறது. இந்த இனவாத அரசியலுக்கு உயிர் இருக்காது. இந்த இடத்துல தானே சீமான் திரும்ப திரும்ப கேட்கிறாரு, திராவிடம்னா என்ன, தமிழ்னா என்ன, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு நிறைய முறை கேட்டாரு. நான் டெய்லி பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். அவனுக்கு உரைக்கலைன்னா என்ன செய்யறதுக்கு? என்ன பதில் சொன்னீங்க அவருக்கு? திராவிடத்துக்கு தமிழ், திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான்னு சொல்றேன். பெயர் அளவுல ஏன் அங்க திராவிடத்தை கொண்டு வாரீங்கன்னு தான் கேட்கிறாரு. கொண்டு வந்தது நானா கொண்டு வந்தேன். திராவிடம்ங்கிறது இயல்புங்க. இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிர் திசையில் நின்ற குடும்பம் திராவிட மொழி குடும்பம். மொழி குடும்பத்தின் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க. ஆனால் மத்த மொழிகள் அதை ஏத்துக்கலையே, தமிழ் மட்டும் ஏன் ஏத்துக்கணும்னு அவர் கேட்கிறாரு. மத்த மொழிகள் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. தமிழ் தனித்துவமாக இருக்கு. அதுக்கு என்ன? அதை அடிக்ட் பண்றதுக்கு தான் சீமான் முயற்சிக்கிறாரு. அதான் அவன் கைக்கூலி, யாருக்கோ ஒரு சக்தியை கைக்கூலியவன்.
அதுதான் சொல்றேன். யாருக்கோ கைக்கூலி வேலை பார்க்கறான், யாரையோ திருப்திப்படுத்துக்காக பேசுறான். அதன் வெளிப்பாடு ஆனால் அப்படி தெரியலையே. தெரியாது. அமைச்சரவையில 8க்கு மேல வேறு மொழியை வந்து தாய்மொழியா கொண்டவங்களை வந்து அமைச்சர்கள் அமர்த்துறாங்க, மத்த உண்மையான தமிழர்கள் அமைச்சர்கள் கம்மியா இருக்காங்க அப்படின்னு ஒரு பதிலையும் சொல்றாரு. கிருஷ்ணகிரியில ஒரு எம்பி வந்து வெற்றி பெறாரு, போய் தெலுங்குல போயிட்டு பதவி ஏற்காரு. நின்று வெற்றி பெற்றது கிருஷ்ணகிரியில, போய் அங்க பதவி ஏற்கும் போது தெலுங்குல பேசுறாரு. இப்படி எல்லாம் சீமான் தொடர்ந்து குறை சொல்றது சரியா தானே இருக்குது ஒரு பக்கம். சார், அவருக்கு தாய்மொழி தெலுங்கா இருக்கும். அததான் தாய்மொழி தெலுங்கா கொண்டு வர எப்படி தமிழகத்துல போயிருக்கிறீங்களா நீங்க? போயிருக்கு, அங்க தெலுங்கு மக்கள் இருக்காங்க. அதுதான் அவனுக்கு இங்க இடம் உண்டு. அந்த இடத்துல தான் சீமான் கேட்கிறார், அவங்களுக்கு இடம். அவனை நாடு கடத்துவியா நீ? அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்க சொல்லு. அவனை நாடு கடத்துவியா? அவனை இந்த நாட்டினுடைய குடிமகன் இல்லைன்னு அறிவிச்சிருவியா? தண்ணி அடிச்சு பேசுனா ஒரு லெவலா பேசு. இப்போதைக்கு அவருடைய பதில் ஒன்றாக இருக்குது. என்னன்னா, என்ன இங்க திமுக இத்தனை நாள் ஆட்சி செஞ்சு நாட்டு மக்களை குட்டிச்சவர ஆக்கிட்டாங்க, இதுக்கப்புறமும் கொடுக்காதீங்க, தமிழ் தேசத்துக்கு பின்னால் வாங்க அப்படின்னு தொடர்ந்து என்ன செய்வானா? இவர் சொல்றதெல்லாம் மக்கள் வந்து விரும்பக்கூடியதா இருக்குது. என்னதுன்னு கேக்குறேன். அங்க ராமேஸ்வரத்துல பிரச்சனை நடக்கும்போது கடற்கரை தாண்டி மீனவர்களை பிடிச்சு போகும்போது இங்க அமைதியா இருக்கு. என்ன செய்வான்னு கேக்குறேன். இவர் நேரடியா களத்துல இறங்குறேன். எப்படி களத்துல இறங்குவான்? காவலர்களை அனுப்புறேன், நான் எப்படி மீனவர்களுக்கு பாதுகாப்பு அனுப்புறேன். எப்படி பாதுகாப்பான்னு கேக்குறேன். அப்ப இவனுக்கு சட்டம் தெரியலேன்னு அர்த்தம், சம்பிரதாயம் தெரியலேன்னு அர்த்தம், ஒரு அரசுங்களுடைய போக்கும் நீக்கும் இவனுக்கு தெரியலேன்னு அர்த்தம். தமிழ்நாடு போலீஸ் நாளைக்கு கடற்கரையில இறங்கி விட முடியுமா? கடலோர கண்காணிப்பு யார் கையில் இருக்கு? ஒன்றிய அரசு கையில் இருக்கா, மாநில அரசின் கையில் இருக்கா? இந்த விவரம் கூட தெரியாம ஒரு பையன் பேசிட்டு இருக்கானே, இத போய் நீங்க விவாதம்ங்கறீங்களே. கடலோர எல்லை தான் இந்திய கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த எல்லைக்குள்ள தமிழக காவலர்கள் மீனவர்களுக்கு பாதுகாப்பா போக முடியாதா? போக முடியும். அப்புறம் எப்படி? அதான் சீமான் சொல்றாரு, போய் மீனவர்கள் மொத்தம் மீன் பிடிச்ச போறாங்க, நான் ஒரு 2 படையை அனுப்பி வைக்கிறேன், பாதுகாப்புக்கு இருக்கட்டும் அப்படின்னு அனுப்புறேன். அது இப்பவே அனுப்பலாமே. அதத்தான் ஏன் செய்யல திமுக? இப்பமே அரசு இல்லாமலே அனுப்பலாமே. அவன் அரசு அனுப்பலங்க, இவன் அனுப்ப சொல்லுங்க. ஆண் மகனா இருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்த பேலா இருந்தா இவனையே அனுப்ப சொல்லுங்க. அதுக்குத்தான் ஆட்சி என் கையில கொடுங்கிறாரு. ஆட்சியை கையில எப்படி கொடுப்பாங்க? இவனுக்கு என்னத்து இருக்கு கொடுக்கறதுக்கு? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்பவே அனுப்ப சொல்லுங்க. அவன் கையில ஒரு பெரிய படை இருக்குல்ல, படை அனுப்ப சொல்லு. சீமான் எந்த இடத்துல தவறு வர்றான்னு நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் தவறு தான். டெய்லி ஒரு பேச்சை கேளுங்க, நித்தம் ஒரு தவறு செய்துட்டு இருக்காரு. மக்களின் கேள்விகளை தானே அவர் பதிலா பேசுறாரு. மக்களுக்கு கேள்வி எல்லாம் அப்படி எல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் அத்தனை அவருக்கான விரும்புறாங்களே மக்கள் அவர் பேசுறத? மக்கள் விரும்புறாங்களா? மக்கள் வெளியேறாங்க, மக்கள் நிராகரிக்கிறாங்க. சீமான் பேசுற சார் இல்ல, நீங்க நல்ல தெளிவா பாருங்க, மக்கள் சீமான் பேசும்போது மட்டும் பெரிய செய்தியாகவும் வருகிறது. மக்கள் அதிகம் சமூக வலைதளங்களை விரும்பக்கூடிய ஒரு பதிவு விடுறாங்க. சார், எலி மருந்து குடிச்ச செத்தா கூட செய்தி ஆகும். செய்தி ஆகிறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. சீமான் பேசுறதுல ஏதாவது உண்மை இருக்கா, தெளிவு இருக்கா, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கா, மக்கள் மீது கரிசனம் இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. அவர் வருமானத்திற்கும் வழி சொல்றாரு. தமிழ்நாடு அரசுக்கு நான் முதலமைச்சராக வந்தார், இங்க மதுவை விற்று 40,000 கோடி 50,000 கோடி, பல்வேறு வீடுகளில் பெண்கள் வந்து கண்ணீரும் கம்பளியுமா நிக்கிறாங்க. நான் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் மதுக்கடையை முழுவதுமாக மூடிவிட்டு பால் மூலமாக குஜராத்தில் எப்படி கொள்முதல் பண்ணி அதில் வந்து அமௌண்ட் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் வந்து இங்க வந்து மாடுகளை வைத்து பால் மூலமாக வருமானத்தை ஈட்டுவேன்னு ஒரு பதில் சொல்றாரு. பிரச்சாரம் செய்யட்டும். ஆட்சிக்கு இதை ஏன் திமுக அரசு கவனத்தில் எடுக்க மாட்டேங்குது? திமுக இவன் சொல்லுது எங்க திமுக எங்க கவனத்தில் எடுக்கணும்? ஒரு அநாத அரசியல் பேர்ல போய் திமுக கவனத்தில் எடுக்கணுமா? என்ன ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட ஆக முடியாத அரசியல் புறம்போக்கு அவன் சொல்லுது போய் அரசு கவனத்தில் எடுக்குமா? ஒரு ஒன்றிய கவுன்சிலராவது உனக்கு இருக்கானா? ஒன்றிய கவுன்சில்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 5000 மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு பகுதி ஒன்றிய கவுன்சில். அதுல கூட ஒரு ஆள் இல்லாத இந்த அநாத பயலுக்கு புலம்பல அரசு காது கொடுத்து கேட்குமா? அந்த இடத்துல பணம் தன்னுடைய வேலையை காட்டிடுச்சுன்னு சொல்றாரு. பணம் காட்டுச்சுன்னா நீ பணத்தை பறி. ஆனால் கல்லை விட்டு அடிக்கிறாங்களே விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல்ல, அதையும் எடுத்துக்காட்டா சொல்றாரு அவரு. விக்கிரவாண்டி தேர்தல்ல கல்லை விட்டு இவரை அடிச்சாங்க. பணம் கொடுத்துட்டு இருக்காங்க, கேட்க போன அந்த நாதா கட்சிக்காரங்க மேல கல்லை விட்டு எறிகிறாங்க திமுக காரங்க. அப்போ இது ஒரு நிலைமை தானே? இப்படி ஒரு அந்தந்த இடத்துல ஒவ்வொரு சம்பவம் நடக்கும். அதுக்கெல்லாம் ஒரு கட்சியும் ஆட்சியும் பொறுப்பேற்க முடியுமா? ஒருவேளை நாளை தமிழ் தேசியத்தை ஏற்று திராவிடத்தை புறக்கணித்து மக்கள் சென்று விட்டார்கள் என்றால் உங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும்? எந்த காலத்திலும் அது நடக்காது. நான் சொல்வது நடந்தால் கார் உள்ளவரை, கடல் உள்ளவரை, நீர் உள்ளவரை, நிலம் உள்ளவரை அது தமிழ்நாட்டில் நடக்காது. ஓகே சார், இப்போ தற்கால அரசியலில் பார்த்தீங்கன்னா தாவேகா அதிமுக கூட்டணின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அது உண்மைக்கு புறம்பான அதிமுக கூட்டணி நீ என்னைக்கும் பேசலையே.
என்னைக்கு பேசுனாங்க? செய்திகள் வந்தது. அதனால இப்ப தாவேக்கு அது மறுத்து இருக்குல்ல. ஆமா. இந்த இடத்துல அதிமுக நிலை என்னவா இருக்கு? நீங்க சமீபத்துல ஒரு ட்வீட் ஒன்று போட்டீங்க. அதிமுக அம்மனமாகும், அவ்வளவுதான். நீங்க ஒரு எக்ஸ் தளத்துல பதிவு ஒன்று போட்டீங்க. ஆமா. நீங்க தேனல்ல தேல், உங்களை தேடி வண்டுகள் வராது, மண்டுகள் தான் வரும்னு போட்டிருந்தீங்க. ஆமா. மண்டுகள்னு யாரை சொல்றீங்க? தவளைகளை, தவக்களைகளை, அதாவது கூட்டணி கட்சிகளை சொல்றீங்க. தற்குறிகளை, யார் வர்றாங்களோ அவங்கள. அவரை தேடி யார்? அவன் கட்சியே போகாதுங்க. அவனு அதே அனாதை பட்டியலில் சேர போறான். அதிமுக அதிமுக எடப்பாடி. எடப்பாடியை சொன்னாலும் அதிமுக சொல்றது போல தானே. எடப்பாடி ஒன்றும் அதிமுகவினுடைய அத்தாரிட்டி கிடையாது. இன்னைக்கு அவர் தானே தலைவரங்க. அவர் தலைவராங்கிறது போக போக தெரியும் உங்களுக்கு. இத்தனை ஆண்டுகளும் கொண்டு வந்துட்டாரு. எத்தனை ஆள கண்டு இருந்துட்டாரு? 4 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்திருக்காரு. இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. யாருக்கு தயவுல இருந்தான் 4 ஆண்டு காலம்? யாருக்கு தயவுல முதலமைச்சரா இருந்தான்? எப்படி முதலமைச்சரானா? அவனுக்கு செல்வாக்காலையா சொல்வாக்காலையா? அவனை தேடி யார் வருவாங்க? மண்டுகள் தான் வரும்னு சொன்னேன். அல்ல என்ன தவறு? இல்ல நீங்க மண்டுகள்னு குறிப்பிட்டது அப்ப கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க தான் மண்டுகள்ன்ற அர்த்தம் தானே அது. மண்டுகள்னா முட்டாள்கள் வருவான்னு சொன்னேன். இப்ப நாளைக்கே விசிகா திமுக விட்டு போகுது. அதிமுக விட்டு ஒன்றும் போவாது. நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நீங்க எடுத்துக்காட்டுக்கு சொன்னா நான் ஏத்துக்கிடணுமா? அப்போ அந்த இடத்துல விசிகா மண்டுவா தானே மாறுது. காங்கிரஸ் போனால் மண்டுகளாக மாறும். எடப்பாடியை நம்பி எவனும் போக மாட்டான். சரி, யாரும் போக மாட்டான். எனக்கு உங்களுடைய பதிவுக்கான விளக்கம் தான் எனக்கு வேணும். யாரும் போக மாட்டாங்க. அந்த மண்டுகளுக்கான பதில் யாரை சொன்னீங்க? குறிச்சிங்க, யாரை குறித்து சொல்லியிருப்பீங்க? அதாவது அறியாமையில் இருக்கிறவங்க யாரும் போனா போவாங்க. ஓகே சார். இப்போ இந்த 2026 தேர்தலில் அதிமுக ஒரு பக்கம் தனித்து நிற்க, திமுக கூட்டணி ஒரு பக்கம் நிற்க, தாவேக ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், 5 முனையாக மாறும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு யாருக்கிட்ட அதிக அளவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு. ஷுவரா? ஏதோ ஒரு இடத்துல தாவேக அதிமுக என்று ஓரளியில கூட்டணி வைத்து விட்டால் என்னவாக மாறும் கள நிலவரம்? தாவேக அதிமுக கூட்டணி வைக்காது. அவங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லல. இது உண்மைக்கு புறமான செய்தின்னு தான் தாவே கலந்து தகவல் வந்திருக்கு. இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருப்பதா தகவல் எல்லாம் வருது அதிமுக தரப்புல. அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா விஜய்க்கு விவரம் தெரியாது வர. விஜயகாந்த் வரும்பொழுது முதல் முறை தனியாக நின்றால். விஜய்க்கு விவரம் தெரியாதவரான்னு கேட்கிறேன் நான். என்னுடைய கேள்வி அதுதான். விஜயகாந்த் வரும்போது முதல் முறை தனியாக நின்றார். 2ஆம் கட்டமாக அதிமுக கூட்டணி. அந்த செகண்ட் ஸ்டெப்பை இவர் ஏன் இங்க ஃபர்ஸ்ட் எடுக்க கூடாது? அதுதான் அது அவர் செய்த பெரிய தவறு. விஜயகாந்த் செய்த தவறு. அது தவறுன்னு சொல்லல, நிறைய பேர் சரின்னு சொல்றாங்களே. தவறு தாங்க, தற்கொலை. அதிமுக சேர்ந்ததா? ஆமா. இல்லைன்னா அந்த கட்சி இன்னைக்கு ஆரோக்கியமா இருந்திருக்கும்ல. நீ அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியோட கூட்டணி வைத்துக்கிட்டேன்னா உன் கட்சி என்ன ஆகும்? அப்படிதான் சீமான் இன்னைக்கு வந்து தனித்து நிற்கிறாரு. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நாளைக்கு இந்த கட்சியே இருக்காதுன்னு சொல்றீங்க. இதே நிலைமை தானே தேமுதிகவுக்கு அன்னைக்கு வந்திருக்கும் நின்றிருந்தா? அன்னைக்கு விஜயகாந்த் மேற்கொண்டது தற்கொலை. அதனால அந்த கட்சி உள்ளீடு இழந்து விட்டது. அந்த தவிர தம்பி விஜய் செய்ய மாட்டான். அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலதான் அப்படி போனது கட்சி. இல்லைன்னா எதிர்கட்சியாக இருந்தவர், தலைவராக இருந்தவர் இந்நேரம் ஒரு ஆளுங்கட்சி தலைவராக கூட வந்திருக்கலாம்ல. அவர் போயிட்டாரு. அதுதான் அந்த இடத்தை கரெக்டா விஜய் நகர்த்தி வந்துட்டாருன்னா அதிமுக கூட்டணி வைத்து நகர்த்த மாட்டாருன்னு தான் சொல்றேன்ல. ஒருவேளை வந்தால் ஒருவேளை வராது. அவருக்கு நல்ல வேலை வரணும்னா அப்படி ஒரு வேலை வரக்கூடாது. ஒரு சீனியரா நீங்க அவருக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கு விஜய்க்கு? யாருக்கு? விஜய்க்கு. விஜய்க்கு உங்க கட்சியை கட்டமையுங்கள். உங்கள் கட்சிக்கு எல்லா இடங்களிலும் அமைப்புகளை உருவாக்குங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் என்ன செய்ய போகிறேன் என்பதை தெளிவுபடுத்துங்கள். மாநில அரசு ஒன்றிய அரசை அரசியல் பகை, கொள்கை பகை என்று 2ஆக வகுத்திருக்கிறீர்கள். அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று போராடுங்கள். ஓகே சார். இன்னொரு எக்ஸ்ட்ரா பதிவு பார்த்தேன் உங்களோட பதிவு. கூவம் பாவத்தை போக்கினாலும் கள்ளிப்பால் கண்ணோயை போக்கினாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது சத்தியமாகாதுன்னு போட்டிருக்கீங்க. சாத்தியமாகாது. வார்த்தை சத்தியம்னு இருந்தது அதுல. இல்ல, சாத்தியமாகாது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகாது. என்ன அதுல குறையா கண்டுட்டீங்க? எல்லாமே குறைதான். ஒரே நாடா இருக்கிறது ஒற்றுமை தானே அப்படின்னு பல தரப்புல சொல்றாங்களே. இது ஒரே நாடு கிடையாது, அது தெரியாதா? அது அண்ணா கூறியது நினைவு இருக்கு. அண்ணா கூறியது இல்லை, ஜாகிரபிக்கலாவும் ஹிஸ்டாரிக்கலாவும் அதுதான். ஆனால் இன்றைக்கு இந்தியா அப்படின்ற பாரதம் ஒரே நாடுன்னா மணிப்பூர்ல கலவரம் நடக்கு, நாட்டுக்கு பிரதமர் போனாரா? இதற்காக தனியா பிரிச்சா கொடுக்க முடியும்? நாடு நாடுன்னு பிரிச்சு கொடுத்தா நல்லது. அப்படி பிரிச்சு கொடுத்தா நம்ம நான் கேட்கிறேன், மணிப்பூர்ல கலவரம் நடக்கா? ஆமா. பிரதமர் போனாரா? ஏன் போகல? ஒரே நாடா இருந்தா போயிருப்பாரா? ஏங்க போகல? அதை கேட்க மாட்டீங்க. அன்னைக்கு அங்க முதலமைச்சர்கள் இல்லையா பாக்குறதுக்கு? அங்க முதலமைச்சர் தான் செயலிழந்து கிடக்கிறான். அந்த முதலமைச்சரையாவது மாத்தினியா? செய்யலையே.
அதையுமே எக்ஸ்தலத்துல போட்டிருந்தீங்க. நீங்க நைஜீரியாவில் போய் விருந்து கேளிக்கைன்னு இருக்குது. இல்ல அதையுமே எக்ஸ்தலத்துல போட்டிருந்தீங்க. ஆமா. இங்க பிணங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது, அங்க விருதுகளை வாங்கி கொண்டிருக்கிறாருன்னு. ஆமா. வேற ஒரு நாட்டுல நம்ம நாட்டின் பிரதமரை கவர வச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ இப்படி போடும் பட்சத்துல அவர் என்ன பண்ணுவாரு? அங்க போயிட்டாரு, முடிச்சிட்டு வரத்தானே போறாரு, வந்து தீர்வு காணத்தானே உடனே போறாரு. திரும்பி வரணுங்க. உடனே திரும்பி வரணும், பயணத்தை ரத்து செய்துட்டு வரணும். எங்க போய் என்ன புடுங்க வைப்பற? நீ உலக நாட்டுக்கு போறியே தவிர இந்த நாட்டுக்கு ஏதாவது பலன் இருக்கா? அதே கேள்வி தமிழக மக்கள் கேட்டாங்கன்னா என்னது? கள்ளச்சாராயம் குடித்து அத்தனை உயிர்கள் போகும்போது முதலமைச்சர் ஏன் வரலன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கேட்டா பதில் சொல்லுவார் அவரு. பதில் வரலையே இப்போ வரைக்கும். கேட்டா பதில் சொல்ல போறாரு. இன்று வரை வரலை. பல கேள்விகளை வரை போய் நோக்கி போய் கேளுங்க, அவர் பதில் சொல்லுவாரு. அவர் ஒன்றும் மக்களை சந்திக்காத இடத்துல முதலமைச்சர் இல்லையே. போய் கேளுங்க, பதில் சொல்லுவார். அது ஒரு பக்கம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லை. இந்தியா உடஞ்சி நொறுங்கிடும். அப்படி ஒரு கட்டம் வரும். அதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கு? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே டைம்ல தேர்தல் வைக்க போறாங்க. இதுல என்ன எப்படி வைக்க முடியும்? எப்படி வைக்க முடியும்னு கேட்குறேன் நான். இப்போ மராட்டி தேர்தல் நடக்கல, ஏன் நாடாளுமன்றத்தை கலைச்சிடணுமா? அப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது சட்டமன்றத்தை கலைச்சிருவியா? அப்போ மாநகராட்சி தேர்தலுக்கு, நகரசபை தேர்தலுக்கு, ஒன்றிய தேர்தலுக்கு, மாவட்ட கவுன்சில் தேர்தலுக்கு, அதை நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற அன்னைக்கே வைப்பியா? அப்போ கூட்டுறவு தேர்தலுக்கு, கல்லூரி மாணவர் பேரவை தேர்தலுக்கு பைத்தியம் பிடிச்சவங்க கூட இப்படி வளர மாட்டான். என்னோட பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒரு பக்கம் இந்த தேர்தலாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், இதெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கொண்டு வந்தது தான். அதை இன்னைக்கு பாஜக அமல்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. காங்கிரஸ் புத்தி இல்லாமல் கொண்டு வந்து விட்டதா அந்த இடத்துல? காங்கிரஸ் அதை ரீகன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. அதையே பாஜக சொல்லி பண்ண சொல்லலாமே. நீங்க ஒரு மொத்தமா வேண்டவே வேண்டாம்னா அது எப்படி? ஒரே நாடு குறைகள் நிறைகளை பார்க்கலாம்ல. ஒரே நாடு ஒரே தேர்தலில் குறையே நிறைய கிடையாது, எல்லாமே குறைதான். மொத்தமும் குறைதான் இருக்கு. அதுல உறுதியா இருக்கீங்க? அந்த கருத்துல உறுதியா தான் இருக்கேன். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.